ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கத்தாரில் வந்து ஒரு ஷடவுன் வந்து செலக்டாக இருந்துச்சு. அப்போ அந்த ஷடவுனுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல இந்த QVC இல்லை மெடிக்கல் போட சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் போன ஷடவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நான் QVC மெடிக்கல் போடுறேன். இப்போ QVC மெடிக்கல் வந்து சென்னை QVC சென்டரில் வந்து என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ராசஸிங்கு, என்னென்ன டேட்டாஸ் வேணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த QVC கத்தார் விசா சென்டர், இப்போ நீங்கள் வந்து ஷடவுனாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் கத்தாருக்கு வந்து செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து எக்ஸிபிஷனில் வராங்க. அவங்களுக்கு வந்து QVC மெடிக்கல் போட வேண்டாம், பாக்கி எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து QVC மெடிக்கல் போடணுன்னு சொல்லி கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க போல். அதனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து QVC மெடிக்கல்ஸ் வந்து நாங்கள் போட்டோம். அதில் இப்போ நான் வந்து எனக்கு வந்து எங்கே கொடுத்துருந்தாங்கன்னா சென்னை QVC சென்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, இதில் வந்து டைமிங் அப்பாயின்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து டைரெக்டாக கன்சல்டன்சிக்காரங்கள்கிட்ட சொல்லலை, டைரெக்டாக நம்ம எந்த கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த கம்பெனியில் உள்ளவங்க மெயில் அனுப்புகிறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டு லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து மெடிக்கலுக்கு ஒரு முந்தின நாள் வந்து எனக்கு கிடச்சிது. சென்னையில் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு கொடுத்துருந்தாங்க மத்தியானம். ஓகேங்களா, நான் நினச்சேன் இப்போ காம்கால வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது நார்மலாக நம்ம போவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், அப்புறம் மெடிக்கல் சென்டர் எதுன்னு சொல்லி தருவாங்க, அந்த சென்டரில் போய் நம்ம வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு QVC சென்டருக்குள்ளே போனோம். அப்போ கரெக்டாக அவங்க வந்து 1 மணிக்கு வந்து 1:30 மணி பேட்ச் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலி கிராமத்தில் வந்து இருக்குது. சவுத்தில் வந்து வர்றாங்கள்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னே தெரில. அப்போ என்ன பண்ணோன்னா தாம்பரத்தில் இறங்கிட்டு 70C பஸ்ஸை பிடிச்சி அபிச்சி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா ஷியாமனா பில்டிங், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கத்தார் விசா சென்டர் இருக்குது. அங்கே தான் வந்து மெடிக்கல் போட்டோம். கரெக்டாக எனக்கு 1:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. 1 மணிக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. 1 மணிக்கு உள்ளே கூப்பிட்டோன்னா பார்த்திங்கன்னா நேராக வந்து அந்த சென்டர்கிட்ட போனோம். அப்போ ஒரு செக்யூரிட்டி செக்கு, அதில் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச்சு, மொபைலு, அப்புறம் வந்து காசு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி வச்சிடுறாங்க. வாங்கி வச்சுட்டு உங்கள் கையில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஈவன் உங்கள் பாஸ்போர்ட்டு, அந்த அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர், இந்த 2 மட்டும் தான் எடுத்துகிட்டு போக உள்ள சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு செக்யூரிட்டி செக்கப் வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லைனில் வரிசையாக உட்கார சொல்கிறாங்க. அது வந்துன்னா ரிசப்ஷனில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடையதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கத்தாருக்கு வந்து நீங்கள் வந்து போயிருக்கீங்களா, நீங்கள் உங்களுடைய இது பேர் அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு சைன் பண்ண சொல்கிறாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் சைன் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிம் கார்டு கொடுத்தாங்க, வோடாஃபோனுடைய சிம் கார்டு. இது நீங்கள் கத்தார் போகும்போது அங்கே போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் உட்கார சொன்னாங்க. அவங்க தான் வந்து டோக்கன் நம்பரை போட்டு கொடுத்தாங்க. பக்கத்தில் இன்னொரு ரூமும் இருக்குது. அங்கே வந்து ஒரு 3 கேபின் மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்மளுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்போது அவங்களும் வந்து கூப்பிட்றாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ரூமுக்குள்ளே போய் நம்ம என்ட்ரு ஆனோன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கத்தாருக்கு எதுக்கு போகிறீங்க சொல்லிட்டு டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு விசா ஸ்பான்சர் வந்து இந்த கம்பெனி, நீங்கள் வந்து இந்த பொசிஷனுக்கு போகிறீங்க, உங்களுக்கு மந்த்லி சேல்ரி இவ்வளவு, ஓகேங்களா, என்னென்ன பெனிஃபிட்டு, ரிட்டர்ன் அக்காமடேஷன் வந்து அவங்க தராங்க, இதெல்லாம் தானே உங்களுக்கு தெரியுமா, இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேவா சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க. கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் CCTV வந்து லைவில் இருக்குது, கத்தாரோடைய லிங்க்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் வந்து நம்மளை வந்து தம்ஸ் அப் வந்து காமிக்க சொல்கிறாங்க. ஓகேன்னா ஓகேன்னு சொல்லி காமிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டிஜிட்டல் சைன், அந்த டிஜிட்டல் சைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு
அங்கே வந்து இல்லை அது இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 விரலில் வந்து பார்த்திங்கன்னா 4 விரல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விரல் தனித்தனியாக வந்து பயோமெட்ரிக் வச்சாங்க. பயோமெட்ரிக் வச்சுட்டு அடுத்த இன்னொரு செக்ஷன் போக சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். 15 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 4 விரலையும் சேர்த்து வச்சு, அப்புறம் கடைசி 2 சுண்டு விரலும் பெருவிரலும் இது சுண்டு விரலும் கட்டை விரலும் பார்த்திங்கன்னா சுண்டு விரலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள விரலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வச்சாங்க 2 விரலையும். அப்புறம் நம்மளுடைய கை இருக்குல்ல, கையில் வந்து சென்டர் பகுதியை வந்து அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சு பயோமெட்ரிக் எடுத்தாங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் வெளியே போக சொல்லிட்டாங்க. அதை போயிட்டு மெடிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த நம்பர் அந்தாலும் மெடிக்கலுக்குள்ளே சென்டருக்குள்ளே போகிறோம். மெடிக்கல் சென்டரில் ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே 3 மெடிசன் 3 செக்கப் இருக்குது சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த காசும் கொடுக்கக்கூடாது. இதோடைய செக்கப் எல்லாம் நீங்கள் செக்கப் மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம். இதோட ரிசல்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கத்தார் போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு தான் ரிசல்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெஸ்ட்டு முடிஞ்சு 1 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ரீசெக்கப் இருந்துச்சுன்னா உடனே வந்து கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த இது ரீசெக் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் திரும்பி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. யாருக்கும் காசு கொடுக்கக்கூடாது. உங்கள் கையில் காசு இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு அந்த ரிசப்ஷனில் வந்து உள்ளே வரோம். ரிசப்ஷன்லேருந்து உள்ளே வந்தோடனே இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்சினேஷன் போடுவோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து 3 ரூமாக வச்சுருக்காங்க. ப்ளட் சாம்பிளுக்கு ஒரு 3 ரூமு, அப்புறம் டாக்டர் கன்சல்ட்டிங் ஒரு 3 ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே வந்து 2 ரூமு. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்ஸுன்னு சொல்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரானோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளட் சாம்பிள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ளட் சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 4 பாட்டிலில் வந்து, அதாவது 4 டியூப் டெஸ்ட் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லாகவும் பாக்கி 3 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 டெஸ்ட் டியூப் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சின்ன இது அதை வந்து கரெக்டாக எடுக்காங்கலாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் கூட வந்தவருக்கு வந்து அந்த வெயின் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிரெஸ்ட்டில் வந்து அதை வந்து எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு ப்ராப்பராக வந்து அதில் வந்து ப்ளட்டு வரல. அப்போ ஒரே ஒரு டப்பாவில் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. பாக்கி 3லேயும் ரொம்ப கம்மியாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ரீடெஸ்ட்டுக்கு திரும்பவும் கூப்பிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுக்கும் போதே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபி செக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் விஷுவல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டு ஒரு இது மாதிரி தராங்க பிளாஸ்டிக்கில். அதை வச்சு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஸ்க்ரீனில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து படிக்க சொல்கிறாங்க. இன்னொரு கண்ணை திறந்துட்டு அதை படிக்க சொல்கிறாங்க. அந்த விஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, வேக்சினேஷன் போடுறாங்க. வேக்சினேஷன் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, சிக்கன் பாக்ஸுக்கு ஒரு வேக்சினேஷனும் அப்புறம் வந்து டிடின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த 2 வேக்சினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணணும். அப்போ அந்த நர்ஸுன்னு இருக்கக்கூடிய காலத்தில் டிக் பண்ணிடுறாங்க. இது முடிஞ்சிட்டு நம்ம எங்கே போகிறோன்னா எக்ஸ்ரே போகிறோம். எக்ஸ்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா சட்டையை கழுத்த சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அந்த மிஷின் பக்கத்தில் போய் நின்றுட்டு எப்போ நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்ரே எடுப்போம்ல வெளியிலலாம், சேம் ப்ரொசீஜர். ஆனால் இங்கே ஃபிலிம் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து டிஜிட்டலில் தான் போகுது. அதை வந்து கத்தாரில் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. இல்லைன்னா அதில் ஓகே சொன்னால் ஓகே, அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஸ்ட் எக்ஸ்ரேயில் வந்து நிறைய வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் எக்ஸ்ரே முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா டாக்டர் இருப்பாங்க. டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த டாக்டரை பார்க்கறதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவர் கேட்பார். லேடி டாக்டர்ஸ் தான் எனக்கு செக் பண்ணாங்க அந்த டைமில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் ஆப்ரேஷன் எதாவது நடந்திருக்குதா, சின்ன வயசில் ஏதாவது பண்ணியிருக்குதுங்களா, ஆப்ரேஷன் எதாவது பண்ணியிருக்கீங்களா, அடி எதாவது பட்டிருக்குதா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, பிபிக்கு டேப்லெட் போடுறீங்களா, உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கா, ஆஸ்துமா இருக்கா சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து கேட்டு வாங்குகிறாங்க.
இதெல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அடுத்தது சட்டையை கழட்ட சொன்னாங்க. சட்டையை கழட்ட சொல்லிட்டு வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து இந்த வயிற்றை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம முதுகு பக்கத்தில் கை வச்சு அழுத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பேண்ட்டை கழட்டிட்டு செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேண்ட்டு இன்னரை கழட்டிட்டு செக் பண்ணுவாங்க. இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து டாக்டர்கிட்டையும் முடிஞ்சு. அப்போ 3 செக்கப்பும் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்து 1 hour வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ரீடெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து கூப்பிட்றாங்க. இந்த ஃபோன் கால் எப்படி வருதுன்னா கத்தாரில் இருந்து கத்தார் நம்பர்லேயே அடிக்கிறாங்க. சிலவங்களுக்கு வேறு சென்டர் வந்து ஃபோன் வருது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரீசெக் பண்ணணுங்க, நீங்கள் வந்து திரும்பி வந்து அந்த இடத்துக்கு போங்க சொல்கிறாங்க. சிலவங்களுக்கு என்னாகும், கடைசி டைமிங் அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 to 5 o'clock வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 மணிக்கு மேலேனா நெக்ஸ்ட் டே வந்து ஷெடியூல் போட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கத்தார் மெடிக்கல் வந்து QVCயில் வந்து நடந்தது. இதில் ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் போயிட்டு நம்மளுடைய இதை கொடுக்குறோம் பார்த்திங்களா, அப்போ கேட்குறாங்க நார்மலாக ஃபாஸ்ட்டு சர்வீஸ் ஆமான்னு கேட்குறாங்க. நம்ம நார்மல்னு சொன்னோன்னா குறைஞ்சது இந்த ப்ராசஸ் எனக்கு வந்து 1:30 மணிக்கு டைம் கொடுத்தாங்க. நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மணி 4:15. ஓகேங்களா, ரெண்டாவது ஃபாஸ்ட்டு சர்வீஸில் கொடுத்தீங்கன்னா 2:45 ஒரு ஆள் கொடுத்துருந்தாரு. அவருக்கு வந்து 1:30 மணிக்கு 1:45 உள்ளே கூப்பிட்டாங்க, 2 மணிக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்குள்ளாடி அவர் வெளியே போயிட்டார். அவர் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட்டு சர்வீஸில் வந்து கொடுத்ததுனால ஸ்பீடாக நடக்குது. அப்படி 2 சர்வீஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு சர்வீஸில் போகணுன்னு இருந்தால் ஃபாஸ்ட் சர்வீஸில் போங்க, இல்லை நார்மல்னால் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா QVC மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த QVC இல்லாமல் காம்கா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை பாருங்கள், பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஆன்சர்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.